ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆனந்தியுடைய பேச்சை கேட்டு கையலும் இப்போ தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, மண்டபத்து வரைக்கும் எதுக்காக போகணும், இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்ற முயற்சியில் இருக்கும்போது நம்ம கையல் எதுக்காக நம்ம ஆனந்தியை ரெடி பண்ணி மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். அப்போது மண்டபத்தில் எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க, சொந்த பந்தம், தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க அப்படின்ற மாதிரி நம்ம மீனாட்சி அம்மாவுடைய சொந்த பந்தங்கள் எந்த அளவுக்கு வந்திருப்பாங்க கொஞ்சம் கூட அதாவது நினச்சி கூட பார்க்க முடியல. இவ்வளோ சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நம்ம ஆனந்தி உடைய கல்யாணம் நின்று போயிட்டு இன்னொரு பையனுடைய கல்யாணம் நடத்துறதுக்காக நம்ம கையிலே பார்த்திங்கன்னா முடிவு பண்ணிட்டாங்க. உண்மையிலே நம்ம கையில் எடுக்கிற முடிவு சரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஆனந்தியுடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி நம்ம கையில் முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா மனசுக்கு பிடிச்சவனோட வாழ்கிறது தான் சரி. அது இன்றைக்கி எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் வேணால் மறந்துடலாம். ஆனால் வாழ்நாள் பூரா நிம்மதியாக இருக்க முடியாது, கௌஷிக்கோடைய சேர்ந்து சந்தோஷமாக வாழ முடியாது அப்படின்ற மாதிரி உண்மை நம்ம கையில் பார்த்திங்களா நல்லா புரிஞ்சுக்கிட்டது என்னமோ கரெக்டு தான், உண்மை தான். ஆனால் இப்போது மண்டபத்து வரைக்கும் எதுக்காக நம்ம ஆனந்தியை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகணும்? அதாவது உண்மை தெரிஞ்ச உடனே அடுத்த நிமிஷமே வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே போட்டு உடச்சிருக்கணும், இந்த உண்மையை சொல்லிகிட்டு இருக்கணும். இப்போ சொன்ன பிறகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மா கூப்பிட்டு நேரடியாக பேசணும் வீட்டில், இல்லையா? இவங்களாவது அதாவது கையிலாவது போயிட்டு வீட்டில் பேசிட்டு வந்திருக்கணும். இப்போது எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே யாருக்கிட்டையுமே சொல்லாமல் ஷாலினி எப்படி மூடி மறைச்சி வச்சுட்டு இருந்தாங்களோ, ஆனந்த் எப்படி மூடி மறைச்சி வச்சுட்டு இருந்தாங்களோ, அதே போல் தான் இப்போ நம்ம கையிலும் மூடி மறைச்சி வச்சுட்ருக்காங்க. இவங்களோட சேர்ந்து நம்ம கையிலும் ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, உண்மையை உடனடியாக சொல்லாமல். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆனந்திக்கு அதாவது வீட்லேயே சகுனம் காமிச்சிடுச்சு. அதாவது சகுனமே சரியில்லையே, மண்டபத்துக்கு கிளம்பும் போதே இப்போ அபசகனமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி நடந்து போச்சு. அதாவது நம்ம ஆனந்தி பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுருக்காங்க. நான் கையிலக்கா இருக்கிற தைரியத்தில் தான் இப்போ மண்டபத்துக்கே நான் போய்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே கையிலக்காவுக்கு எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது, குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருக்குமே எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது, ஆனால் நான் பாலுவோடைய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. பிரச்சனை நடக்காமல் இந்த ஒரு கல்யாணம் நடக்காது. கண்டிப்பாக பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் பாலுவோடைய நம்ம ஆனந்தியை சேர்த்து வைக்க போகிறாங்க. நம்ம கையில் பிரச்சனை பயங்கரமான பிரச்சனையை வெடிக்க போகுது மிகப்பெரிய அளவில். ஏன்னா நம்ம மீனாட்சி அம்மாவுடைய ஏமாற்றம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சொல்லவே வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு இழப்பு இருக்குது, ஒரு பெரிய ஏமாற்றம் இருக்குது, ஒரு பெரிய நம்பிக்கை துரோகம் இது அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன சொன்னாலுமே அதாவது மீனாட்சி அம்மா அவங்களுடைய கோபத்தை எந்த அளவுக்கு வெறி கொண்டு காமிக்கிறாங்களோ அதை நம்ம தாங்கிக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது. ஏன்னா தப்பு முழுக்க நம்மளுடையது அப்படின்ற மாதிரி நம்ம கையில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஷாலினிக்கிட்டேயும் ஆனந்திக்கிட்டேயும் சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே இப்படியெல்லாம் யோசிக்கிற நம்ம கையில் அடுத்த நிமிஷமே ஏன் சொல்லாமல் வச்சிட்ருக்காங்க? மனசுக்குள்ளே வச்சுட்டு தாலி கட்டும்போது நிறுத்துங்க அப்படின்ற மாதிரியா இந்த கல்யாணத்தை நிறுத்துவாங்க? அப்படியெல்லாம் செய்யறது எந்த விதத்துலையுமே நியாயமே கிடையாது. உண்மையிலே யாருமே இப்படி ஒரு விஷயத்தை, இப்படி ஒரு ஏமாற்றத்தை தாங்கிக்கவே மாட்டாங்க. கௌஷிக் எப்படி தான் தாங்கிக்க போகிறாரு அப்படின்றதே யோசிக்கவே முடியாத நிலமையில் இருக்காங்க. இப்போது எல்லா பிரச்சனையும் தாண்டி நம்ம தர்மலிங்கமும் பார்த்திங்கன்னா என்னம்மா இது கிளம்பும் போதே அபசகனமாக நடக்குது, இதெல்லாம் அபசகனமாக நடக்கிறது சகஜம் தான், அதுக்காக நம்ம முடங்கி உட்காந்துடக்கூடாது, திரும்ப எழுந்து அடிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கிளம்பலாம், சந்தோஷமாக கல்யாணம் சிறப்பாக நடக்கும், அதுக்கு நான் உத்தரவாதம் நான் இருக்கேன் இல்லையா, யாருமே கஷ்டப்படாதீங்க இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தர்மலிங்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசுக்கு தெம்பாகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதே போல் கூட இருக்கிற நம்ம வடிவு பார்த்திங்கன்னா பயங்கரமாக பேச போகிறாங்க, இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேயே விளங்காமல் போச்சா, அப்போ நீ அந்த வீட்டில் போயிட்டு வாழும்போது எதுவுமே விளங்காமல் போயிருமே அப்படின்ற மாதிரி ஆனந்தியுடைய மனசையும் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருடைய மனசையும் ஊசியில் குத்துற மாதிரி நம்ம வடிவு பார்த்திங்கன்னா குத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம மீனாட்சி அம்மா பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குறதுக்காக தான் உட்காந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா
அவங்களுடைய கஷ்டம் என்ன எப்படி அப்படின்றது வந்து சொல்லவே வார்த்தை இல்லை. அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இழப்பு கிடச்சிருக்கு. இப்போது பாலுவும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய முயற்சியில் இறங்க போகிறாங்க. ஏன்னா கல்யாணம் அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சு போச்சு, மண்டபம் அப்படின்ற மாதிரி வந்து இடமும் தெரிஞ்சு போச்சு. இப்போ எப்படியாவது வந்து ஆனந்தியை தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலு ஒரு பக்கம், பாலுவுடைய அண்ணன் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பிளான் போடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து பொறுமையாக இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. கண்டிப்பாக வந்து கல்யாணம் நடந்து பிடிச்ச பிறகு எதுவுமே வந்து செய்ய முடியாது. நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஆனந்தியுடைய பர்மிஷனே வந்து கேட்க தேவையில்லை, அழகாக தூக்கிட்டு வந்துடலாம், கடத்திட்டு வந்துடலாம் அப்படின்ற முயற்சியில் வந்து ஈடுபட போகிறாங்க. கண்டிப்பாக வந்து கடத்திட்டு போய், அதாவது ஓடி போய் நம்ம ஆனந்தியும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல, யாருக்குமே தெரியாமலேயும் வந்து நம்ம கையலும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறதில்ல. எல்லாத்தையும் பேசிக்கலாம், பேசி இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டலாம். தெரிஞ்சோ தெரியாமலும் 2 பேரும் வந்து மனசில் வந்து ஆசையை வளர்த்துக்கிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க. அதனால் வந்து இவங்களுடைய வாழ்க்கையை நம்ம கெடுக்க வேண்டாம். அதாவது ஆனந்தியும் கௌஷிக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒரு பெரிய ஏமாற்றம் கௌஷிக்கு கூட தான். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் தானே வந்து இது ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம கயல் பார்த்திங்கன்னா எடுத்து சொல்லி எப்படியாவது வந்து மீனாட்சி அம்மாவுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்ற முயற்சியில் இருக்காங்க. மீனாட்சி அம்மா பார்த்திங்கன்னா ஒருபோதும் வந்து யோசிக்கவும் போகிறதில்ல, நம்ம செய்கிறது தப்பு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து எனக்கு ஏற்கனவே இவங்க எல்லாம் சொன்னாங்க. அதாவது வடிவு ஒரு பக்கம் சொன்னாங்க, சங்கரி ஒரு பக்கம் சொன்னாங்க. யாருடைய பேச்சையுமே வந்து நான் கேட்காம கயல் வந்து நல்ல பொண்ணு, நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய குடும்பத்தில் நான் வந்து பொண்ணு எடுத்தது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு இப்போ தான் எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மீனாட்சி அம்மா பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்ம கயலுக்கு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னே தெரியாது. அதாவது நம்ம ஆனந்தியுடைய அறியாத தனமும் ஒரு பொறுப்பில்லாத தனமும் இது அப்படின்னு கூட சொல்லலாம். உண்மையிலே வந்து கல்யாணம் பேச்சு நடக்கும்போதே இந்த விஷயம் எடுத்து பேசும்போதே பார்த்தீங்கன்னா ஆனந்தி மனசுக்குள்ளே இருக்கிற விஷயத்த ஓப்பனாக சொல்லிகிட்ருக்கலாம். சொல்லியும் காது கொடுத்து கூட கேட்காம மீனாட்சி அம்மாவுடைய பையனுக்கே வந்து கையிலும் சரி குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா அது மிகப்பெரிய தப்பு. இப்போ நம்ம கையில் சொல்லாததுக்கு முன்னே பார்த்திங்கன்னா ஆனந்தியுடைய சந்தோஷம் தான் முக்கியம், ஆனந்தியுடைய மனசுக்கு பிடிச்சவன் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இல்லையா. அப்போவே சொல்லியிருந்தா இன்னார் இந்த கல்யாண ஏற்பாடு எதுவுமே வந்து நடந்திருக்காது. எல்லாமே பார்த்திங்கன்னா கை மீறி போயிடுச்சு. போன பிறகும் விடமாட்டேன், நான் போராடியே ஆகுவேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கையில் பார்த்திங்கன்னா போராடிக்கிட்டு இருக்காங்க. நான் எப்படியாவது வந்து கல்யாணத்தை வந்து பாலுவோட தான் வந்து உன்னுடைய கல்யாணம் நடக்கும், நம்பிக்கையாயிரு, கஷ்டப்படுத்தாத, யாரையுமே வந்து கஷ்டப்படுத்தாத, எதுக்குமே வந்து அழாத, நீ அழாதான் என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையிலும் பார்த்திங்கன்னா எதோ சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க நம்ம ஆனந்தியை. என்ன சொன்னாலுமே வந்து நம்ம ஆனந்தி பார்த்திங்கன்னா சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. என்னதான் நடக்கும் இந்த பிரச்சனைக்கு, எப்படி தான் வந்து நம்ம கையில் முடிவு கட்ட போகிறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம போகிறது வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.